அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அகாடமியில் ஒரு ப்ராக்டிஸ் ஹப் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அகாடமி வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய ஆறு இடங்களில் ஸ்டடி ஹால்லையோ அல்லது இதுக்குன்னு ஒரு ரூமோ ஏதோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்கான ஃபைலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஃபைலு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கான ஃபைலு. ஸோ 2A பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் A வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு 100 மார்க்கு, அது அப்படியே 100 கொஸ்டினை தனியாக வச்சிடலாம். பார்ட் B பொறுத்த மட்டும் நமக்கு ரீசனிங்கு 40 கொஸ்டின், பார்ட் C பொறுத்த மட்டும் லாங்குவேஜ் 60 கொஸ்டின். ஸோ பார்ட் B, பார்ட் C வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 100 கொஸ்டின். ஸோ 2Aல இந்த 100 கொஸ்டினோடைய டாமினேஷன் அதிகமாகவே இருக்கும். இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிக மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து பக்கத்தில் இருக்கும். சரியா? இந்த 100 கொஸ்டின் தான் ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடியது. இதில் நம்ம தப்பே பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் அதிக அளவில் மெனக்கிடணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற விதமாக தான் இந்த ஃபைல் கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழை பொறுத்த மட்டும் நமக்கு பொது தமிழில் 21 டாபிக் இருக்குன்னா ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் 60 கொஸ்டின் வீதம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஃபைலில் வச்சிருப்பாங்க. இப்போ பொது தமிழுக்கு மொதல் டாபிக் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ மொதல் டாபிக்கு செகண்ட் டாபிக், ஸோ பொது தமிழுக்கு மொதல் டாபிக் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ தொடரும் தொடர்பு அறிதல் அப்படிங்கிறத மொதல் டாபிக். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் வந்து இதில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த 60 கொஸ்டின் அப்படியே ஃபாலோ ஆகும். ஸோ 60 கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் 4 ஆப்ஷனுக்கான ரிலவெண்டான எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனோட ஒரு டாப்பிக்கு ஒரு ஃபைல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து செகண்ட் டாபிக் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய டாப்பிக்கு அது கொஸ்டின் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி பொது தமிழுக்கு. இதே நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. மொதல் டாப்பிக்கு ஒரு 60 கொஸ்டின், பின்னாடி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். அது மாதிரி ரீசனிங் எடுத்துட்டிங்கன்னா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்குது. ஸோ ரீசனிங்னா 40 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு, பின்னாடி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமி வளாகத்தில் இந்த ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் 2Aவாக இருக்கும் பட்சத்தில் டெஸ்ட் ஒரு பக்கம் போட்டாலும் சரி, மெட்டீரியல் படிக்கிறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ப்ராக்டிஸ் செஷனை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய அகாடமி வளாகத்தில் என்ன பண்ணுங்க, போய் கேளுங்க இந்த மாதிரி ஃபைல் கான்செப்ட் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு ஒரு ஃபைல் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு நாள் விட்டு உங்களுடைய வசதிக்கு ஏற்றாப்புல பார்த்து இதில் இருக்க கொஸ்டினையும் என்ன பண்ணிடுங்க, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பின்னாடி இருக்க எக்ஸ்பிளனேஷனை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஃபைலை ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயிடணும். சரிங்களா? ஸோ இதை எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள்.